தமிழோடு நடைபழகு. விரும்புங்க, பகிருங்க, கட்டணமில்லா சந்தாதாரராகுங்க. தமிழோடு நடைபழகு. TNPL தமிழ். வணக்கம் மக்களே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பட்டர்ஃப்ளை ரீனோ பிளஸ் டேபிள் டாப் கிரைண்டர்ல இப்போ சப்பாத்தி மாவு ஆட்டுறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா மாவு கொட்டிக்கணும், கோதுமை மாவு. அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு எவ்வளோ அதுக்கு 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 வாய் குளருது. எண்ணெய் ஊற்றிட்டேன், மாவுல எண்ணெய் ஊற்றிட்டேன், கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லை. அதாவது கிரைண்டருக்குள்ளேயே வந்து அதாவது மாவு, உப்பு, எண்ணெய் இல்லையா? எண்ணெய் வந்து எதுக்குன்னா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லையா? போட்டுட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி சுத்துது. சும்மா நல்லாவே சுத்துது. நான் சும்மா கொஞ்சமா கிளட்டி விடுறேன் ஸ்டார்டிங்ல, ஏன்னா அங்கங்க போய் பிடிச்சிக்காம இருக்கிறதுக்கு. தண்ணியும் கட்டி கட்டியா வராம இருக்கிறதுக்காக இல்லையா? தண்ணி ஊத்திட்டீங்க. தண்ணி ஊத்திட்டேன் கொஞ்சம். அதாவது இப்போ இந்த ரீனோ பிளஸ் டேபிள் டாப் கிரைண்டர் நம்ம எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம சேனல்ல. அதை நான் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, என் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். ஓகேவா? அதையும் மறக்காம பாருங்க. இந்த டேபிள் டாப் எவ்வளவுக்கு வாங்கணும், எங்க வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நல்லா உதிரி உதிரியாவே இருக்கு. நான் அப்பப்ப எடுத்து பார்த்துட்டே இருந்தேன், எப்படி இருக்கு, நம்ம கையில பேசுற மாதிரி இருக்கா இல்ல ஒரு மாதிரி ஹார்டா இருக்கான்னு பார்த்தேன். ஆனா நல்லா தான் இருக்கு மாவு. அதாவது என்ன சொல்றது, சப்பாத்தி மாவு கையில பேசுற மாதிரி வராது அப்படின்ட்டு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனா வந்து இது நல்லாவே இருந்துச்சு இல்லையா? ஆமா, செம்ம சாஃப்டா இருந்தது. ஆனா வந்து பயந்துட்டே இருந்தேன். ஆமா நீ கூட சொல்லிட்டே இருந்த போச்சு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வந்து சப்பாத்தி சாப்பிட்ட அப்புறம் தான் எனக்கே நம்பிக்கை இல்லை, என் பொண்டாட்டி இவ்வளவு சாஃப்டா சப்பாத்தி சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு. இது வந்து இந்த கிரைண்டருக்கு நாங்க வந்து கிரைண்டர் கம்பெனில நாங்கள் காசு வாங்கிட்டுலாம் இதுல நாங்க இப்படி பேசல, உண்மையா பேசுறோம். ஏன்னா காசு போட்டு வாங்கிட்டோம்ல. அப்பெல்லாம் இல்ல, நிஜமா நல்லா இருந்தது. ஏதோ நல்லா இருக்கு. ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஐயோ இது வேஸ்டா போயிடுமோ, திட்டு வாங்கணுமோ அப்படின்ட்டு. அது பார்க்கணும் உதிரி உதிரியா இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்ல. ஐயோ வராதோ, நம்ம தண்ணி அதிகமா ஊத்திட்டோமோ இல்ல தண்ணி கம்மியா ஊத்திட்டோமோ அப்படின்ட்டுலாம் இருந்தேன். அப்புறமேட்டு அது மாவு பேச நல்லா அப்படியே உருண்டையா வர ஆரம்பிச்சது. அந்த யூசர் கைட்ல கொடுத்துருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணணும். ஆனா நம்ம ஒரு தப்பு பண்ணியிருந்தோம், அது என்னன்னு வியூவர்ஸுக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்றது, நான் வந்து என்ன பண்ணேன்னா ஈரமா இருந்தது என்னுடைய கல்லு, அதுலயே மாவு போட்டனால அங்கங்க புடிச்சிக்கிச்சு. ஆனா முக்காவாசி எல்லாம் எடுத்துட்டேன் நானே. கல்லு அப்புறமேட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சும்மா சொல்லக்கூடாது. சப்பாத்தி சூப்பர் சாஃப்டா இருந்தது. வழக்கமா சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவா நாங்க சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையா அப்படியே வந்துருச்சு எனக்கு. ஆனா இது ஆட்றப்பெல்லாம் நம்பிக்கையே இல்லைல்ல? சுத்தமா நம்பிக்கை இல்ல. போச்சு, இன்னைக்கு திட்டு வாங்க போறோம், இன்னைக்கு வேஸ்ட். எங்க அம்மா கூட வந்து பாத்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. கையில பிசைஞ்சிட்டு போக மாட்டீங்களா, ஏன் இப்பெல்லாம் பண்ணி அவ்வளவு சொகுசு அப்படிலாம் அவங்க கேட்கல. நம்மளும் அப்படி எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டுக்கணும், என்ன அவ்வளவு சொகுசு அப்படி இப்படின்ட்டு. ஆனா வந்து இந்த கிரைண்டர்ல வந்து 3 இது இருக்கு. தேங்காய் துருவுறது அது ஒரு நாள் வீடியோவை போடுவோம். மாவாட்டுறது இன்னும் நம்ம போடல. மாவுமே நல்லா உதிரியா வருதுன்னு சொன்ன, உபரி நல்லா ஆகுதுன்னு சொன்னீங்க. அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவான அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கோம். நான் மறுபடியும் சொல்றேன், கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ கஷ்டம் பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக கிரைண்டர் சவுண்டுமே இல்லை இல்லையா? நம்ம இந்த வீடியோ வேற மியூட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் சவுண்டு வந்து ரொம்பவே இல்லாமல் தான் இருந்துச்சு இல்லையா? ஆமாம், ரொம்ப சவுண்டு வரும்னு நினச்சேன், ஆனால் சவுண்டே வரல. ஒரு வழியாக ஆட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு தட்டையில் எடுத்து போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்குமே நம்பிக்கை இல்லை இல்லையா? ஆமாம், இது எப்படி இருக்குமோ. ஆனால் தொடரப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு இல்லை? சாஃப்டாக இருந்தது கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு வந்து என்ன சொல்றது, கடைசியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சப்பாத்தி போட்டு சாப்பிட்றப்போ வழக்கமாக நம்ம சப்பாத்தி சாப்பிட்றதோட ஒன்று சேர்த்தே சாப்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். பன்னீர் கிரேவி என் பொண்டாட்டி சூப்பராக வச்சிருந்தா, அதை இன்னொரு நாள் சமையல் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். மொத்தத்தில் என்ன சொல்கிறது, பட்டர்ஃப்ளை ரீனோ ப்ளஸ் டேபிள் டாப் கிரைண்டரில் செஞ்ச இந்த சப்பாத்தி மாவு, பிணைஞ்ச இந்த சப்பாத்தி மாவு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்கள்.